இந்த கூட்டத்தினுடைய உணர்ச்சியை பார்க்கிற பொழுது எனக்கு என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், இந்த ஊர் நுழைவாயில் வரும்போது என் பரம்பரை சொந்த ஊருக்கு போவதாக எண்ணிக்கொண்டு வருகிறேன். ஏனென்றால் ராஜராஜ சோழனை அறியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டீர்கள். அந்த ராஜா சோழனை எடுத்து வளர்த்து அவர் பாட்டியாக இருப்பது யாரு? செம்பியம்மா தேவி. அந்த ராஜராஜ சோழனுடைய பாட்டிக்கு இங்கே நான் சிலை திறந்திருக்கிறேன் சில ஆண்டுகளுக்கு முன்னாலே. அது மட்டுமல்ல, இன்றைக்கு தேர்தல் நேரம், பல பேர் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவார்கள். பல கட்சிகளிலிருந்து வருவார்கள். இப்பொழுது உங்களுடைய வெற்றி வேட்பாளர் சகோதரர் தாமரை ராஜேந்திரன், அவரை பக்கத்தில் வைத்துக் கொண்டு அவரை பற்றி என்ன பேசுவது என்று யோசிக்கிறேன். என்னுள் அவர், அவருள் நான். இந்த சூழலில் உங்களுக்கு மிக மிக பரிச்சயப்பட்டவர், 3 முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 3வது முறை. நீங்கள் எல்லாம் அவரை இங்கே சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பளித்த உங்க அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் நேரத்தில் எத்தனையோ பேர் வருவார்கள், ஆசைப்படுவார்கள், நான் ஒரு எம்எல்ஏ ஆக வேண்டும் என்று கட்சி தலைமையிலே போய் கேட்பார்கள், அழுத்தம் கொடுப்பார்கள், இன்னும் சில கட்சியிலே போராடுவார்கள். ஆனால் உங்களுடைய வெற்றி வேட்பாளர் தாமரை ராஜேந்திரன் அவர்கள் அவரை சார்ந்த கட்சி தலைமை தேர்தல் நேரத்தில் ராஜேந்திரன் அவர்கள் போட்டி போடுகிறாரா அவரை கேளுங்கள். முதலில் அவரை கேட்டுவிட்டு அதற்கு பிறகு மற்றவர்களை பற்றி யோசியுங்கள் என்று அவருடைய கட்சியின் தலைமை எடப்பாடி அவர்கள் கேட்பார்கள். ஏனென்றால் இவர் அங்கே சட்டமன்றத்திலே கொறடாவாக இருந்திருக்கிறார், நல்ல பணியாற்றி இருக்கிறார். ஆகவே நீங்கள் பார்த்த ஒன்று பழக்கப்பட்டவர். வரும்போது நான் கேள்விப்பட்டேன், உங்கள் தொகுதிக்கு அவர் வேட்பாளர் எம்எல்ஏ இருந்தபோது 1000 கோடிக்கு இங்கு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதைவிட முக்கியமாக சொல்ல வேண்டுமானால், ஒரே நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு 16 மருத்துவக் கல்லூரி மைய அரசால் வழங்கப்பட்டது. அந்த 16 மருத்துவக் கல்லூரியில் உங்கள் ஊருக்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வருவதற்கு அவர் காரணமாக இருந்தார். ஆகவே உங்களுக்கு எந்த யோசனையும் செய்ய வேண்டியதில்லை. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த எந்த பகுதிகள் பெற்றவர்கள் இருந்தாலும் சரி, இன்றைக்கு தமிழ்நாட்டில் எண்ணற்ற கட்சிகள் இருக்கிறது. ஆனால் இன்று முக்கியமான கட்சியாக இன்றைக்கு காணப்படுவது என்டிஏ கூட்டணி, இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணி. அந்த கூட்டணியில் முதன்மை கட்சியாக இருப்பது அதிமுக. அதுதான் இன்னைக்கு என்டிஏ தமிழ்நாட்டில் வழிநடத்தி வருகிறது. அந்த கூட்டணியில் தான் எங்களை போன்ற கட்சி வைத்திருப்பவர்களும் தோல்வி கொண்டுள்ளோம். அந்த என்டிஏ சொல்லும் போது எடப்பாடியை தவிர்த்து ஏடிஎம்கை தவிர்த்து வேறு ஒன்றும் சொல்வதற்கு இல்லை.
அவன் கொண்டிருக்கிற அந்த சிம்பல் அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட்டையில. நெட்டையில எல்லாத்துக்கும் பழக்கப்பட்டது. எம்ஜிஆர் காலத்தில் அவர் கட்சி தொடங்கிய போது ஒரு காலத்தில் சூரியன் எரித்துக் கொண்டிருந்தது, மக்கள் அதை வெறுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் குளிர்ச்சி விடுவதற்காக இரட்டை சம்பத்தை மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் கொடுத்தார்கள். அந்த வகையில நீங்க எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். ஏன்னா எங்களை போன்றவர்களெல்லாம் செய்கிற தொழில் கல்வி தொழில் என்று சொல்ல மாட்டேன், மக்களுக்கான சேவை. இந்த கல்வி சேவை 50 ஆண்டுகளாக செய்து கொண்டு பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர் என்று சொல்லி பெருமைப்படுவதற்கு காரணம் முழுக்க எம்ஜிஆரால் கொடுக்கப்பட்ட, தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பங்களிப்பு. அந்த பங்களிப்பு இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய பொருளாதாரம் படித்துறைகள் மூலமாகவும் அதே போல படித்த பல்லாயிரக்கணக்கான பொறியியல் படித்த மாணவர்கள் இன்ஜினியர் ஆகி இன்றைக்கு வெளிநாடுகளெல்லாம் சென்று மிகப்பெரிய தொகையை ஈட்டி தன் தாய்நாட்டில் அதையெல்லாம் கொண்டு வந்து இங்கே பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா 500க்கு மேற்பட்ட பொருத்தல் கல்லூரி இருக்கிறது. 500க்கு மேற்பட்ட பொறியியல் கல்லூரி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. ஆக இன்ஜினியரிங் காலேஜ் வந்த பிற்பாடு தான் இன்னைக்கு உங்களுக்கு பொருளாதாரம் பெரிய அளவில் தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்கிறது. குறிப்பா உங்க மாதிரி பகுதியில் இருப்பவர்கள் எல்லாம் இன்னைக்கு செய்யற தொழில் என்னன்னு தெரியும். விவசாயம் தான் அதிகமாக இருக்கிறது. விவசாயம்னா குறிப்பா காட்டன், அதாவது பஞ்சு விளைவிப்பது, அதே போல மக்காச்சோளம், இதுதான் நீங்க பெரும்பாலும் சார்ந்திருக்கிற தொழில். இப்பொழுது நேற்று கூட ஒரு கூட்டத்தில் என்னிடம் கேட்டார்கள், அந்த ஊர் மக்கள் கேட்டார்கள், அரியலூர், பெரம்பலூர் போன்ற பகுதிகளில் அதிகமாக நாங்கள் பஞ்சையும் அதே போல மற்ற தொழில் சொல்லலையா, பஞ்சு மற்றதெல்லாம் அது ஒரு விளைவிக்கிறாங்க, மக்காச்சோளம் விளைவிக்கிறாங்க. அதற்கான விலை கட்டுப்படியாகின்ற விலை இல்லை. ஆகவே அதனால் நாங்கள் பாதிக்கப்படுகிறோம். ஆகவே குண்டாலுக்கு 2500 ரூபாய் கொடுக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நேற்று நடந்த அந்த பிரச்சார கூட்டத்தில் விவசாய மக்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதே பிரச்சனை உங்களுக்கு இருக்கு, எனக்கு தெரியும். ஆகவே இந்த டெல்டா பகுதியை சேர்ப்பதாக இருந்தாலும் கூட அதற்கும் விவசாயிகளுக்கு கட்டுப்படுகிற விலையை அரசாங்கம் செய்ய வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு ஏன் நீங்கள் ரெட்டலைக்கு வாக்களிக்கணும்? கடந்த 2021 இதே மாதிரி தேர்தல் வந்ததா வந்தது. அந்த தேர்தலில் ஆளுகிற அரசு என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். என்ன வாக்குறுதினா 500க்கு மேற்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்தார்கள். அதை செய்யவில்லை என்பது தெரியும். என்றாலும் கூட முக்கிய வாக்குறுதியாக கருதப்பட்டது நீட் தேர்வை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அவற்றை முழுமையாக நீக்கிவிடுவோம் என்று சொன்னார்கள். தங்களுக்கு என்ன சக்தி இருக்கிறது என்று அறியாமையால் அன்றைக்கு ஆட்சிக்கு எங்களை ஆட்சி செய்ய வாய்ப்பு கொடுங்கள், சட்டமன்றத்திற்கு அனுப்புங்கள், நாங்கள் வெற்றி பெற்ற பிறகு வந்து நீட் தேர்வை ஒழித்து விடுவோம் என்றார்கள். இந்த திமுக தனக்கு என்ன சக்தி இருக்கிறது, என்ன பவர் இருக்கிறது என்றெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் தேர்தல் நேரத்தில் எந்த வாக்குறுதியும் கொடுப்பார்கள். அது அவருடைய பழக்கம்.
அதனால அவங்க சொன்னாங்க நீட் தேர்வை ஒழிக்கணும். ஒரு காலம் ஒழிக்க முடியாது என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். மக்கள் எதை சொன்னால் நம்புவார்கள், எந்த பொய்யை சொன்னால் நம்புவார்கள் என்று அதை சொல்லுவார்கள். நீட் தேர்வு யாரால் கொண்டு வரப்பட்டது? மைய அரசால் கொண்டு வரப்படவில்லை, தமிழ்நாட்டு அரசால் கொண்டு வரவில்லை. கொண்டு வந்ததெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் அதனுடைய ஆர்டரின் அடிப்படையில் நடந்தது. அதனால அதை கூட தெரியாம எது தன்னால் முடியும் எது தன்னால் முடியாது என்பதை கூட தெரிந்து கொள்ளாமல் நாங்கள் வந்தா உடனே முதல் கையெழுத்து நீட்டு ஒழிப்பதுன்னு சொன்னாங்க. அது ஒரு பொய். அந்த 2024 தேர்தலில் மாணவர்களுடைய கல்விக்கடனை அடைப்போம் சொன்னாங்க. செஞ்சாங்களா? இல்லவே இல்லை. அது மட்டுமல்ல, பெண்களை வசப்படுத்துகிற வகையில பெண்களே சகோதரிகளே நீங்கள் உங்களுடைய நகைகளை எல்லாம் கூட்டுறவு வங்கியில் வையுங்கள், நகைகளை கூட்டுறவு வங்கியில் வையுங்கள், அந்த நகையை நாங்கள் மூட்டு கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆக எந்த சொன்னார்களோ அதை செய்யவில்லை, செய்யவும் முடியாது. அந்த வகையில திமுக தேர்தல் காலத்தில் கொடுக்கிற வாக்குறுதியை நம்புவதற்கு எந்த காரணமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப மறுபடியும் ஒரு வாக்குறுதி கொடுக்க போறாங்க. பெரிய இது என்னன்னு ஒரு பெரிய ஸ்டாலின் போடுவாரு, ஒரு புத்தகத்தை காட்டுவாரு. இந்த தேர்தலில் இதனுடைய கதாநாயகி தெரியுமா என்பாரு, வாக்குறுதின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை காட்டுவாரு. இப்ப நம்புறதுக்கு கடந்த தேர்தலில் நீ சொன்னதை செஞ்சிருந்தா நாங்க நம்புவோம், மக்கள் நம்புவாங்க. ஆனால் நீங்கள் செஞ்சதை சொன்னதை முழுமையாக செய்யவில்லை என்பதை தெரிந்தும் இப்பொழுது இன்னைக்கு ஒரு புதுசாவுடைய மக்களை தமிழ்நாட்டு மக்கள் வறுமையில் இருக்கிறார்கள் என்பதை முடிவு செய்து விட்டார்கள். அதனால 1000 ரூபாய் கொடுத்தது 2000 ஆனா எடப்பாடி அதெல்லாம் போங்கடா நான் முன்னாடியே சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னதை பார்த்தப்ப திமுக 2000. அதே போல கூப்பன், நான் ஒரு கூப்பன் கொடுப்பேன், 8000 கூப்பன், அதெல்லாம் நீங்க பண்ணி வெட்டிங்கன்னா அந்த 8000 கூப்பன் வச்சுக்கிட்டு நீங்க கடைகளில் போய் ஏசி வாங்கலாம், பிரிட்ஜ் வாங்கலாம் அப்படியெல்லாம் சொன்னாங்க. 8000 ரூபாய் கூப்பன்ல எல்லாம் வாங்க முடியும். இன்னைக்கு அயன் பாக்ஸ் தான் வாங்கலாம், மற்றபடி பெருசா எதுவும் வாங்க முடியாது. இதையெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார்கள் திமுக என்பதை புரிந்து கொண்டு எடப்பாடி அவர்கள் சொன்னார், வருங்கால முதலமைச்சர் சொன்னார், இவரெல்லாம் 6000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுக்கிறது, வெற்றி பெற்றால் ஒவ்வொரு அக்கௌண்ட்லையும் உங்களுக்கு 10,000 ரூபாய் உங்களை கணக்கில் போடுவேன் என்று சொன்னார். அதனால இப்போது தேர்தல் காலம் ஏழை வர்ற மாதிரி ஒரு சொன்ன அதுக்கு மேல சேர்த்து சொல்றது, இதெல்லாம் சொல்லுகிறீர்கள், விவசாயம் இருக்கா, உங்கள்கிட்ட கையில பணம் இருக்கா தெரியுமா? உங்களுக்கு தமிழ்நாடு அரசனுடைய கையானா காலி. நீங்க நினைக்கிறீங்க நாங்கள் உழைத்தோம், கஷ்டப்பட்டோம், ஆக கடன் இல்லாமல் இருக்கிறது என்று யாராவது இங்கே எழுப்புகிறார்கள், தவறு. ஏன்னா உங்க ஒவ்வொருத்தருடைய தலையிலும் 1,25,000 இருக்கு. அந்த அளவுக்கு உங்களை காட்டி, உங்களுடைய வேலையை காட்டி, வருமானத்தை காட்டி இன்றைக்கு வேண்டு தங்களை மற்ற பேங்குகள் வந்து 10,00,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. வேறு ஸ்டாலின் அரசு. அதுக்கு வட்டி மட்டும் எவ்வளவு தெரியுமா? 78,000 கோடி மாசத்துக்கு. ஆக அவர்களால் வருங்காலத்தில் அரசியல் வேலை பார்ப்பது கூட சம்பளம் கொடுக்க முடியாத தான் இருக்கிறார்கள். இதெல்லாம் வாய்ச்சல் வீரர்கள். அதனால நீங்க திரும்ப திரும்ப சூழ்நிலை பற்றி நினைக்காமல் நீங்கள் நிச்சயமாக எதிர்கால வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்க்கை வளப்பட வேண்டும் என்றால், பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒரு சரியான ஒரு கட்சி தலைவர் தேர்ந்தெடுக்க வேண்டும்.
அந்த கட்சி தலைவர் எடப்பாடி ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் தாமரை ராஜேந்திரன் போன்றவர்களை சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும். ஆகவே மீண்டும் இந்த 5 ஆண்டு காலம் எப்படிதான் போகிறதுன்னு சொல்லி மக்கள் போய் நாளை எண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு மின்சாரம் எல்லாம் என்ன விலை ஏற்றிருக்காங்கன்னா அப்படியே இருக்கா? எத்தனை மடங்கு ஏற்றிருக்காங்க? 3 மடங்கு 5 மின்சாரம் ஏற்றி இருக்கு. அதுக்கடுத்தது என்ன? பத்திரப்பதிவு ஏற்றி இருக்கு. வேற என்ன? வீட்டுக்கு வரி ஏற்றிருக்கிறாங்க, சொத்து வரி ஏற்றிருக்கிறாங்க. ஆக இன்னைக்கு ஒரு மனிதன் வாழ்வது என்பது அவங்க எளிதல்ல. அதனால வருவாய் என்ன, அது எப்படி செலவு செய்வது என்பதை முறையாக திட்டமிடாமல் தமிழ்நாட்டில் மேலும் மேலும் ஒரு திவாலாகிற ஒரு மாநிலமாக ஆகிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த திமுக. அதான் திவாலனா நம்மளும் திவாலான மாதிரி பார்த்துங்க. அதற்கு முன்னாடி நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் நீங்கள் இந்த ஆட்சியை மாற்றியாக வேண்டும். அதற்கான நேரம் இது. இந்த நேரத்தை மறந்தும் நீங்கள் மாற்று சிந்தனை இல்லாமல் தேர்தல் நேரத்தில் நீங்கள் இரட்டை சின்னத்தில் வாக்களித்து உங்களுடைய பெருமைக்குரிய முன்னாள் கொரோனா ராஜேந்திரன் எக்ஸ்எம்எல்ஏ அவரை வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் இந்த ஏற்பாடு செய்திருக்கிற என் அன்பு தம்பிமார்கள், அரசு தலைமை கூட ஆகிய அதிமுக ராஜேந்திரன், இளவரசன் எக்ஸ்எம்எல்ஏ அதிமுக, வெற்றி செல்வன் ஐஜேகே மாவட்ட தலைவர், பரமேஸ்வரி பிஜேபி மாவட்ட தலைவர், பிரகாஷ் ஒன்றிய தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி, எஸ்ஆர்எம் குமார் மாவட்ட தலைவர் தமிழ் மாநில காங்கிரஸ், வேல்முருகன் மாவட்ட செயலர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதில் துரைமணிவேல் எக்ஸ்எம்எல்ஏ மாநில அமைப்பு செயலாளர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், சிங்கத்தமிழ் கட்சி ஆர்வி, ஒன்றிய பொறுப்பாளர்கள் சாமிநாதன் ஒன்றிய செயலாளர் அதிமுக, வரிமுருகன் ஒன்றிய செயலாளர் அதிமுக, ஆனந்த கிருஷ்ணன் ஒன்றிய தலைவர் ஐஜேகே, கார்த்திக் மாவட்ட மனோரணி ஐஜேகே, ஆனந்த் ஒன்றிய செயலாளர் பிஜேபி, செந்தில்குமார் ஒன்றிய செயலாளர் டிடிவி, ஜோதி ஒன்றிய தலைவர் தமாக, இவர்களெல்லாம் சேர்ந்து இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நான் என்னதான் சொன்னாலும் முடிவிலே நீங்கள் சரியான முடிவை எடுக்காவிட்டால் வருங்காலம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். உங்க வாழ்க்கை எடுத்தது கஷ்டமா இருக்கும். ஏன்றால் இவர்கள்லாம் யார் என்று பார்த்தால் இவர்கள்லாம் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர்கள் அல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் கட்சிகளில் ஒரே ஒரு தலைவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டில் வாழ்வு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர் மட்டும்தான் உண்மையான தமிழர். மற்றவெல்லாம் பொய் தமிழர்கள், ஏமாற்று தமிழர்கள். அதனால அவரை வச்சு இடப்பாடி காலத்தில் உங்களுக்கு வாழ்க்கை வரவில்லை என்றால் எதிர்காலம் இருந்துவிடும். அந்த வகையில் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் மாற்று சின்னத்தை நினைக்காமல் தேர்தல் நாள் 23 அந்த நேரில் நீங்கள் அனைவரும் சென்று உங்களுடைய முன்னாள் எம்எல்ஏ, அது இனிமேல் முன்னாள் எம்எல்ஏ என்று சொல்லக்கூடாது, என்னன்னு சொல்லணும், எங்கள் எம்எல்ஏ, வருங்கால எம்எல்ஏ அவர் சொல்லணும். அதை உங்களால் முடியும் என்று நம்புகிறேன். அந்த வகையில் இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் பார்த்து சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த கட்சியை சேர்ந்த என் அன்பு தம்பிகள் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி மரபாதிர் வெட்டையிலை, மரபாதிர் வெட்டையிலை, மரபாதிர் வெட்டையில்லை. ஐயா வேந்தர் அவர்கள்
இது இரட்டை இலையில் வெற்றி சின்னத்திலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமையான தாமரை ராஜேந்திரன் அவர்களுக்கு வாக்கு சேகரிக்கிறார். இந்திய ஜனநாயக கட்சியினுடைய